துக்கேஷு அனுத்விக்னமனாः சுகேஷு விகதஸ்பிருஹः வீதராகபயக்ரோதः ஸ்திததீர் முனி ருச்யதே. இந்த ஸ்லோகத்துல கிருஷ்ண பரமாத்மா ஸ்தித பிரஜனை பத்தி அர்ஜுனன் கிட்ட சொல்றார். அதாவது ஸ்தித பிரஜன்ற யார், எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத விளக்குகிறார். எவர் ஒருவர் தன் வாழ்க்கையில் துக்கங்கள் வந்தாலும் மனம் கலங்குவதில்லையோ, அவர் மனம் கலங்காம தன்னை பார்த்துப்பாராம். அததான் முதல் தன்மையா சொல்றார். அடுத்தது, இன்பங்கள் வந்தாலுமே அதுல பற்று வைத்துக் கொள்ளாமல் பார்த்துக் கொள்வார். அதாவது தன்னோட மனதை அந்த இன்பங்கள் மேல செலுத்தாமல் பார்த்து கொள்வார். ஏன்னா அவர் ஆத்மாவை தியானம் பண்ணுகிறவர். அதனால இந்த சின்ன சின்ன ஆசைகள்லாம் தன் மனசுக்குள்ள வராம பார்த்துப்பாராம். இன்பம் தரும் பொருட்கள் மீது விருப்பமே கொள்ள மாட்டார். அதே மாதிரி துன்பம் தர பொருள்கள் மீது பயமும் கொள்ள மாட்டார். அப்ப இந்த மாதிரி இன்பம் தரும் பொருள்கள் தனக்கு கிடைக்காட்டாலும் அதற்காக கோபம் வராமல் பார்த்து கொள்வார். அந்த பொருட்கள் தொலைந்தாலோ கிடைக்காம போனாலோ அதன் மேல் கோபம் வராமல் பார்த்து கொள்வார். அப்பேற்பட்ட அந்த முனிவன் ஸ்தித பிரஜன் அப்படிங்கிறார். அந்த ஸ்தித பிரஜனை பத்தி சொல்லும் போது அவர் அவரால் இதெல்லாம் முடியறது. துக்கம் வந்தா மனம் கலங்காமல், இன்பம் வந்தால் அதுல பற்று வைக்காம, இன்பம் தரும் பொருள்கள் மீது விருப்பம் இல்லாமல், துக்கம் தரும் பொருள்கள் மீது பயம் கொள்ளாமல், கோபம் வராமல்லாம் எப்படி பார்த்துக்கிறார்னா, அவர் ஜீவாத்மாவையே மனதில் தியானித்து கொண்டிருக்கிறார். அதனாலதான் அவரால் இதெல்லாம் முடியறது. அவர் தான் சிதப்பிரஜன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ண பரமாத்மா சொல்றார்.